புரிவார். நித்தமும் தவம் செய்து நானிலம் தனை காக்கும் பக்தியும் ஞானமும் முக்தியும் தரவல்ல நித்தனை குருநாதா பரம்பொருள் நீ அன்றே. இத்தனை அருளை நமக்கினியவர் புரிவார். ஆவி அவள் புகுந்து அறிவொளி ஏற்றி வைத்து நாவினில் உன்னாமம் நாடுமே நிலை நிறுத்தி காவியும் கமண்டலமும் தண்டமும் தளிர் நடையும் மேவிய குருநாதா பரம்பொருள் நீ அன்றே. பாடுவார் பல நடைவார் பரவுவார் பிணி தீர்ப்பார் நாடுவார் நலம் பெறுவார் நன்மை எல்லாம் பெறுவார். வேடனுக்கருள் செய்து விரைந்து நீ ஆட்கொண்ட பீடுடை குருநாதா பரம்பொருள் நீ அன்றே. வரும் வழி தமையெல்லாம் விலகிட அருள் புரிவாய். குருவும் கடை கண்ணால் குறைகளை ஓட்டிடுவாய். மறுமையில் நற்கதியும் இம்மையில் நல்வாழ்வும் தருகின்ற குருநாதா பரம்பொருள் நீ அன்றே. மலமாயை தமை சூழ்ந்த மனத்தினை துலக்கிடுவாய். தலமிலா நிலை பெறவே அசலனே அருள் புரிவாய். கலக்குவான் வரும்போதும் கருத்தினில் உமை வைக்க அழகில குருநாதா பரம்பொருள் நீ அன்றே. வளம் தரும் ஆனிரையும் நலம் தரும் நான்மறையும் நிலந்தனில் நீங்காமல் நிலை பெற வகை செய்த பலந்தர பல உரையும் பாரோர் கீந்தளித்த உளங்குளிர் குருநாதா பரம்பொருள் நீ அன்றே. இத்தனை யாமருளை நமக்கினியவர் புரிவார். மகாபரிவாசனம் மகாபரிவாசனம். ஜெய ஜெயசங்கர. ரொம்ப அழகா இருந்துமா ராஜிஜி. வண்டர்ஃபுல். கண்ணுல இருந்து அழகே வந்துட்டு ரொம்ப அழகா நல்லா பாடின. நிறைய கருத்து இருந்தது இல்ல. வெரி நைஸ். தேங்க்யூ சார். இது வந்து நான் வந்து தேவாரம் திருவாசகம் கத்துன்னு இருக்கேன் சார். அவர் எழுதினது ஆக்சுவலி. ஓ பியூட்டிஃபுல். இந்த சார் எழுதினது. ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தமா. ரமாஜி கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிராண்ட் சன் பிறந்ததுக்கு. எங்களோட குரூப் சார்பா எல்லாருக்கும் குழந்தைக்கு நல்வாழ்த்துக்கள். எல்லா வரட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப ஹாப்பி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. I don't think Jaya ji has joined. Okay. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். ரக்மண்யாதாய கர்மாணி சங்கன் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரமிவாம்சா முக்தாரண்யக்ய தபசா சர்வலோகமஹேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாய் ஞாத்வா மாம் சாந்திம்ரிச்சதி. பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 13வது அத்தியாயத்துல இருக்கும் க்ஷேத்ரஜ்ஞா. நான் நம்ம உடம்பு என்ன, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான அத்தியாயம். ரொம்ப நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன அத்தியாயத்துல இப்படி ருப்பி கிடக்குதுல. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போனா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எனக்கும் ஜாஸ்தியா இருக்கு சொல்றச்சு. ஏன்னா அந்த அந்த ஸ்லோகங்கள் அவ்வளோ அழகா இருக்கு. நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்லோகத்திலையும் இவ்வளவு விஷயத்த பொருத்தி வச்சிருக்காரு பகவான். ஸோ ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப இது என்ன ரொம்ப ரொம்ப இழுத்துன்னு போறாரு அப்படின்னு நினைச்சுட்டா
கஷ்டப்படாதீங்க. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நமக்கு அது தெரிஞ்சுட்டா நமக்கு தான் நல்லது. இந்த ஏன்னா அந்த ஞானம் தான் நமக்கு இந்த இந்த அத்தியாயம் தான் நமக்கு நமக்குள்ள இருக்கிற ஞானம், நமக்குள்ள இருக்கிற ஒளி. இந்த கீதை சொல்லறதுனால, உச்சரிப்பு பண்றதுனால, உள்ள இருக்கிற விளக்கு எரியறதுனால, அந்த விளக்குனால நமக்கு என்ன தெரிய போறதுங்கிறது இந்த அத்தியாயத்துல தான் வரப்போறது. நான் எப்போதுமே சொல்ற அந்த எக்ஸாம்பிள் இது. ஸோ அதுக்காக இந்த அத்தியாயம் ரொம்ப அழகான அத்தியாயம். ஸோ அதுக்கு 2 பிரார்த்தனை ஸ்லோகங்கள் எடுத்துட்டு 4 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். அதை முடிச்சுட்டு இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் 5, 6, 7 எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் பொறுத்துக்குங்கோ. ஏன்னா எனக்கும் ஒரு கெடு இருக்கு. 25ஆம் தேதிக்குள்ள இந்த அத்தியாயத்தை முடிக்கணுங்கிற ஒரு கெடு இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்ல, கேட்டுங்கோ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பிரார்த்தனை ஸ்லோகங்கள். उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वर परमात्मेति चाप्युक्तो देहेऽस्मिन् पुरुषः परः यथा प्रकाशयत्येकः कृत्स्नल्लोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तथा कृत्स्नं प्रकाशयति भारत. अवतरणिका. ओम श्री परमात्मने नमः. श्रीमद्भगवद्गीता अथ त्रयोदशोऽध्याय. श्री भगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एतद्यो वेत्ति तं प्राहुः क्षेत्रज्ञ इति तद्विदः क्षेत्रज्ञै चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रक्षेत्रज्ञयोर्ज्ञानै यत्तज्ज्ञानं मतं मम तत्क्षेत्रं यच्च यादृक् च यद्विकारि यतश्च यत् स च यो यत्प्रभावश्च तत्समासेन मे शृणु ऋषिभिर्बहुधा गीतैः छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः. வேத சந்தங்கள்ல இருந்து வந்திருக்கு. நீ இது நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதே. இது பிரம்மசூத்திரங்கள்ல, அதான் வேதாந்தங்கள், வேதத்தோட அந்தம் வரைக்கும் பார்த்தேன்னாலும் இந்த விஷயம்தான் தீர்மானமா கூறப்பட்டிருக்கு அப்படின்னு பகவான் சொல்ற. அடுத்த ஸ்லோகத்திலேருந்து இந்த க்ஷேத்திரம் என்ன அப்படிங்கறத பத்தி விவரமா பகவான் சொல்றார். க்ஷேத்திரம்னா என்ன அப்படின்னு 5வது ஸ்லோகம். महाभूतान्यहङ्कारो बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकञ्च पञ्च चेन्द्रियगोचराः. महाभूतानि महत्ताன தத்துவங்கள். அகங்காரோ அகங்காரம், புத்தி புத்தி, அவ்யக்தம் வியாபிக்கப்படாதது, ஏவ கூட ச மற்றும், இந்திரியாணி இந்திரியங்கள், தச ஏகம் 11, ச மற்றும், பஞ்ச இந்திரிய 5 இந்திரியங்கள், கோச்சராக புலன்களில் பொருள்கள். ஸோ க்ஷேத்திரம்ங்கிறது 5 மகா தத்துவங்கள், அகங்காரம், புத்தி, வியாபிக்கப்படாத மற்றும் 11 இந்திரியங்கள் மற்றும் 5 புலன்களில் பொருள்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். மகாபூதான்ய, மகா மகா இல்ல, மகா பூதான்ய, பூதான்ய தாமில் ஆகாத் கொடுத்து, தான்ய ஹங்கா இங்கன் இருக்கிற ஹமில் ஆகாத் கொடுத்து, மகாபூதான்ய ஹங்காரோ புத்திரவ்யக்தமேவ ச. புத்தி பூமிலாக,
புத்தி ரவ்யரமிலாக யக்த யமிலாக எல்லாமே சேர்ந்து சொல்லணும். புத்திரவ்யக்தமேவச இந்திரியாணி தசைகைஞ்ச இந்திரியா இன்னும் இந்திர 3 இருக்கு. இந்திரியாணி யான் எழுத்தல்னா நீ ஷார்ட் ஆயிடும். இந்திரியாணி தசைகைஞ்ச தசை ஐ அது அழுத்தி சொல்லணும். ஷை அது ஷ நாக்கம் அடிச்சிருந்த ஷைக்கம் இல்ல ஷைக்கம். दशैकञ्च पञ्चचेन्द्रियगोचराः पञ्च ஞ இப்போ மிலாகாத் கொடுத்து பஞ்சேந்திரிய இன்னும் இதுர 3 இருக்கு. சேந்திரிய கோச்சராஹ. भुवनाजी महाभूतान्यहङ्कारो बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकञ्च पञ्चचेन्द्रियगोचराः. பூதான்ய பூதன்யன்னு காதுல விழுந்து அப்புறம் பஞ்ச அது பஞ்ச சேந்திரியன்னு காதுல விழுந்தது. அந்த 2 இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டேன்னா சரியாகும். பாக்கி Okay. எல்லாம் பர்ஃபெக்டா அந்த மகாபூதான்ய பஞ்ச சேந்திரிய அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். Okay. Thank you, sir. அவ்யக்தமேவச்ச அதாவது தெரியாதது, புலன்படாதது, நம்மளால பார்க்க முடியாது. அது என்னன்னா பிரகிருதி. பிரகிருதி எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா அவ்யக்தமா இருக்கு. அதுல இருந்தான எல்லாம் வந்திருக்கு. சோ அது வந்து பிரகிருதி. புத்திஹி புத்தினா புத்தி நம்மளோட நமக்குள்ள இருக்கிற அந்த எல்லாத்தையுமே என்ன ரைட்டு ராங்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது புத்தி. இது வந்து பிரகிருத்திலேருந்து வந்தது. அகங்காரம் இருக்கிறதுக்குள்ளேயே சூக்ஷ்மமானது என்னன்னா அகங்காரம் நமக்குள்ள இருக்கிறது. இது 5 பூதங்கள்ல இருந்து வந்திருக்கு. இது பிரகிருதியோட புத்தியிலேருந்து வந்தது இந்த அகங்காரம். இது பிரகிருதி விகிருதி, பிரகிருதியோட விகிருதி, பிரகிருதியோட ஒரு விதம், பிரகிருதியோட மாற்றம் என்னன்னா இந்த அகங்காரம். மகாபூதானி 5 பூதங்கள், ஆகாசம், காற்று, தீ, நீர், பூமி, இதுல இருந்து வந்தது. இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. இந்த 5 பூதங்கள்ல இருந்து இதான் சூக்ஷ்ம மகாபூதங்கள். இந்த 5 பூதங்கள்ல இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. இதுல இருந்து தான் இந்த 10 புலன்கள், ஒரு மனது, 5 புலன்கள்ல இருந்து வர பொருட்கள், இதெல்லாம் பிரகிருத்திலேருந்து வந்திருக்கு. இந்திரியாணி தச, நாக்கு, கை, காலு, பிறப்புக்கான உறுப்புகள், வெளியில் போறதுக்கான உறுப்புகள், இதெல்லாம் சேர்ந்து 5. இது வந்து கர்ம இந்திரியங்கள். இதை தவிர கேட்பது, தொடுவது, பார்ப்பது, ருசிப்பது, முகர்ந்து பார்க்கறது, இந்த மாதிரி 5 புலன்கள் இருக்கு. இதான் இந்திரியாணி தச. ஏகம்ச ஒன்னே ஒண்ணு என்ன இருக்குன்னா அது நம்மளோட மனசு. இதுதான் நீங்க ஏகம்ச அப்படிங்கிற பஞ்ச சேந்திரிய கோச்சராக. சோ இந்த கேட்பது, தொடுவது, பார்க்கிறது, ருசிக்கிறது, முகர்வது, இதுலேருந்து வருது 5 விதமான விஷயங்கள். என்னது? சத்தம், உணர்வு,
கலர், ருசி, இதெல்லாம் அதுலேருந்து வருது. சோ இந்த 5 விஷயங்கள் பஞ்சசேந்திரிய கோச்சராக. பகவான் சொல்ற இப்பெல்லாம் நீங்க நம்ம கம்ப்யூட்டர்ல நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம் டெய்லி. இந்த கம்ப்யூட்டர் நம்ம மூடிட்டோம்னா ஸ்லீப் ஆயிடுறது, ஸ்லீப் மோட்ல போறது. திறந்துட்டானா அது எப்படி இருந்தோ அப்படியே வருது. சோ அதே மாதிரி நம்மளோட இந்த பிரகிருதி வந்து அழிஞ்சு போயிட்டு அப்புறம் திரும்பி வருது அதே அதமா அதே மாதிரி. அப்ப இருந்து வளர்த்த அது அவ்வியக்தமா இருக்கு. என்ன ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா ஒண்ணுமே அங்க அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இருந்து வரப்போறது. அதுல எல்லாமே நமக்குள்ள இருக்கிற எல்லா கர்மங்களும் ஆசைகளும் அந்த பிரகிருத்தில அடங்கி இருக்கு. அது வெளியான அப்புறமா அதுல இருந்தா எல்லாம் அதான் ஒரு ஃபைல்னு வச்சுங்கோ. அந்த ஃபைல் கம்ப்யூட்டர் ஃபைல்குள்ள எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. பிரகிருதி இருந்து திரும்பி வரச்ச இந்த அவ்வியக்தம்ல இருந்து வியக்தமா அர்த்த. அப்ப ஆர்ச்ச என்ன இந்த கம்ப்யூட்டர் ஆரம்பிச்சோன்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ தெரியும் கம்ப்யூட்டர்லயும். சோ அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் பிரகிருத்திலேருந்து. அதுதான் நம்மளோட புத்தி. அதுக்கப்புறமா முழுசா அதை பார்க்க முடியறது இந்த கம்ப்யூட்டர்ல. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலர் எல்லாம் ஃபில்லப் ஆகி முழுசா அந்த என்ன எப்படி வச்சிருந்தோ அதே மாதிரி கலர்ல திரும்பி வருது. இதுதான் நம்மளோட முழுசா நமக்கு தெரிஞ்ச முழுசா அனுபவிக்கிற ஸ்டேட். அது அகங்காரம். இப்ப இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா அது 3 கலர்னால வருது. ரெட், எல்லோ, ப்ளூ அப்படின்பா. இந்த 3ம் சேர்ந்து கலர் பண்ணா எல்லா கலரும் வரும் அப்படிங்கிற. இது வந்து சயின்டிபிக்கா இன்னும் ப்ரூவ் ஆகல. இந்த 3 கலர் தான் இருக்கு. நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கு. இந்த 2 சில பேர் வந்து சிவஎன் அப்படின்பா. சிவஎம், மெஜெண்டா, எல்லோ அண்ட் சியான் சொல்லுவா. அதெல்லாம் சேர்த்து கலர் வருது. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த 5 பூதங்கள் அதோட கலந்து வர்றதுதான் நம்மளோட உடம்பு. எல்லா பொருட்களும் இந்த 5 பூதங்கள்ல இருந்து வருது. ஆனா எல்லாமே தனித்தனியா வேற வேற விதமா நம்ம வந்து காட்சி அளிக்கிறோம். வேற வேற விதமா நம்ம வந்து நம்ம கர்மங்களை பண்றோம். வேற வேற விதமா நம்மளோட குணங்கள் இருக்கு. அது வந்து எப்படி அந்த ப்ரோக்ராமிங் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. அந்த ப்ரோக்ராமிங்னா நம்மளோட வாசனைகள், நம்மளோட பூர்ணமாகாத ஆசைகள், இதெல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த ஃபைல் ஓபன் ஆகுது. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ல நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட அந்தக்கரணம். அந்தக்கரணம்ல புத்தி, நம்மளோட மனசு, நம்மளோட அகங்காரம். இந்த அகங்காரம் தான் நம்ம நான்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். அதான் இங்க ஏக்கம் அப்படிங்கிற. அப்ப இந்த மனசுக்கு வந்து இந்த 5 புலன் இந்திரியங்கள் இருக்கு. காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. அதுலேருந்து இந்த 5 இதுல இருந்து சத்தம், தொடுதல், ஒரு ரூபம், ஒரு டேஸ்ட், ஒரு நுகர்து, இதெல்லாம் வருது. அந்த 5 புலன்கள்ல இருந்து 5 பொருட்கள் வருது. ஆனா இந்த மனசு வந்து கர்மங்கள் பண்றதுக்கான அங்கங்கள் இருக்கு. நம்மளோட வாய் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, பிறப்புக்கான உறுப்புகள் இருக்கு, வெளி போறதுக்கான உறுப்புகள் இருக்கு. சோ இந்த 5 பூதங்கள், 5 புலன், அதாவது இந்திரியங்கள், 5 இந்த இந்திரியங்கள்னால வர பொருட்கள், 5 கர்மங்கள் பண்றது, அப்புறம் நம்மளோட மனசு, அப்புறம் நம்மளோட புத்தி, அப்புறம் நம்மளோட அகங்காரம்.
இதெல்லாம் ஒரு அவ்வியக்தமான ஒரு பிரகிருத்திலேருந்து வந்திருக்கு. அந்த மாதிரி 24 விஷயத்த ஒரு ஸ்லோகத்துல சொல்ற பகவான். ஒரு ஸ்லோகத்துல முழு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், எப்படி இந்த 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 பிரகிருதி, எப்படி இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கிறது அப்படிங்கறத இந்த ஒரு ஸ்லோகத்துல சொல்ற. எல்லாமே இப்படிதான் வந்திருக்கு. ஒரு ஒரு மிருகமா இருக்கட்டும், ஒரு பட்சியா இருக்கட்டும், ஒரு மரமா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரிதான் வருது. அதுல வந்து சிலது ஃபுல்லா டெவலப் ஆகாம இருக்கே தவிர பாக்கி எல்லாமே இதுதான். இந்த 24 விஷயங்கள் இருக்கிறது. இதான் சாங்கிய ஸ்கூல் ஆஃப் பிலாசபி, சாங்கிய யோகம். அதுலயும் இந்த 24 விஷயங்களை பத்தி தான் சொல்ற. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து எப்பவாவது நினைச்சுக்கிறோம் நமக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த இண்டிபெண்டா இருக்கும் அப்படின்னா இல்ல, எல்லாமே கனெக்டடா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு மனிதருக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற என்ன கனெக்ஷன்ங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. 6வது ஸ்லோகம். இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனா திருதிஹி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதாஹ்ருதம். இச்சா, ஆசை, துவேஷம், வெறுப்பு, சுகம், சுகம், துக்கம், துக்கம், சங்காத்தம், கூட்டு, சேதனா, விழிப்புணர்வு, திருதிஹி, துணிவு, ஏதத், இந்த, க்ஷேத்திரம், க்ஷேத்திரம், சமாசேன, சுருக்கமாக, சவிகாரம், மாற்றுதல்களுடன், உதாகிருதம், கூறப்பட்டுள்ளன. ஆசை, வெறுப்பு, சுகம், துக்கம், சங்காத்தம், விழிப்புணர்வு, துணிவு, இந்த க்ஷேத்திரம் சில மாற்றங்களுடன் இவ்வாறு சுருக்கமாக கூறப்பட்டுள்ளன அப்படின்னு பகவான் சொல்றார். இச்சாத்வேஷ சுகம் துக்கம். இச்சா ஈமேல் ராகா, இச்சாத்வே சாமில் ராகா, இச்சாத்வேஷ சுகம் துக்கம். கன் துக்கம், கிளியர் ஆகணும். சுகம் துக்கம் இல்ல, சுகம் துக்கம். சங்காதச்சேதனா, சங்கா இங்க க ஜாயிண்டா இருக்கனால சமேல் ராகாத் கொடுத்து சங்கா, சங்கா இல்ல, சங்காதச்சே தச்சே தமிழ் ராகாத், சங்காதச்சேதனா அங்க நிறுத்திக்கணும். சேதனா த்ரு, நாத்ருன்னு இது வரக்கூடாது. சங்காதச்சேதனா நிறுத்திட்டு திருதிஹி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன, ஏல ஏதத் க்ஷே, இத்து இக்குஷ 3 ஜாயிண்டா இருக்கு. ஏதத் க்ஷேத்ரம், க்ஷேத்ரம், க்ஷேமிலாக, ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன, சமாசேமா, சே ரெண்டுமே நடுவில் எழுத்துகள். ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதாஹ்ருதம். சவிகார, கா நெடிலெழுத்து, முதா அதுவும் நெடிலெழுத்து. சவிகாரமுதாஹ்ருதம். ஹ்ரு அது ஹ்ரு இல்ல, ஹ்ருதம். ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதாஹ்ருதம். कामेश्वरी जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. इच्छा द्वेष सुखं दुःखं संगादश्चेतना धृतिः एतत् क्षेत्रं समासेन सविकारमुदाहृतम्. பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருந்தது. இந்த காத்த, அந்த கா மட்டும்தான் குறைச்சலா இருந்தது. சங்காத அதானத, அதேதான். காத்த இந்த கேர்ல ஹ கலந்துன்னு வரணும். அது மட்டும் சரி கொஞ்சம் சார். குறைச்சலா கேட்டு பாக்கெல்லாம் ஓகே சார். ரொம்ப அழகா சொன்னார். பியூட்டிஃபுல். ஓகே சார், தேங்க்யூ சார். இச்சா, இச்சா அப்படின்னா நம்மளோட ஆசைகள். துவேஷம் நமக்கு பிடிக்காத விஷயங்கள், எதுல இருந்து நமக்கு
துவேஷமா இருக்கும். சுகம் சுகம், துக்கம் துக்கம், சங்காத அப்படின்னா இந்த உடம்பு வந்து இந்த 24 பொருட்கள் சொன்னோம், அதுல இருந்து வந்தது. அதோட சங்காத்தம் தான் இந்த உடம்பு அப்படின்னு இங்க சங்காத்தம். சேத்தனா, சேத்தனாங்கிறது நம்மளோட சிந்தனை. அதுவும் மாறிண்டே இருக்கும். இதெல்லாம் இந்த இச்சா, துவேஷம், சுகம், துக்கம், சங்காத்தம் இதெல்லாம் மாறிண்டே இருக்கு. அதே மாதிரி இந்த சேத்தனாங்கிறதும் மாறிண்டு இருக்கும். சத்துவ குணத்துல இருக்கிறத அது காமா இருக்கும். ஆனா ஒரு ரஜச குணம் வந்துன்னா அதுக்கு வந்து அதோட சேத்தனை மாறிடும். எது பிறப்போட இருக்கோ அதுக்கு சேத்தனா அப்படிங்கிறோம். யாருக்கு யாருக்கு பிரேக் இல்லையோ அவள் அச்சேத்தனா அப்படிங்கிறோம். சோ இந்த சுவாசம் தான் சேத்தனா. திருதிஹி, திருதிஹிங்கிறது ஃபேமா இருக்கிறது. அதுவும் மாறிண்டே இருக்கும். இந்த சூழ்நிலை மாறிச்சுன்னா நம்ம எதுல வந்து ரொம்ப போக்கஸ்டா இருக்கோமோ, எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி ஃபேமா இருக்கோமோ அது வந்து சேஞ்ச் ஆயிடும். சோ அதனால இதெல்லாமே க்ஷேத்திரத்துல இருக்கிறது. சோ இந்த 5வது ஸ்லோகத்துல க்ஷேத்திரம் வந்து உடம்பு உறுப்புகளா சொன்னது. இங்க வந்து எப்படி நமக்குள்ள இருக்கிற குணங்கள் எப்படி மாறுறது அதுக்கு தகுந்தாப்புல சொல்லும். நம்மளோட உடம்பின் மாற்றங்கள் பத்தி இங்க சொல்லியிருக்காரு. அங்க வந்து தத்துவங்களை பத்தி சொல்லியிருக்காரு. எந்த 24 தத்துவங்கள்ல இருந்து உடம்பு. சோ அந்த வந்து உலகத்தை பத்தி சொல்றார். இங்க நம்மளோட பாடியை பத்தி சொல்றார். சோ இது ரெண்டும் ஒன்று. இது எல்லாமே க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் பாக்குறது க்ஷேத்திரஜ்ஞ அப்படின்னா அந்த இதெல்லாம் மாறுறது பார்த்துட்டு இருக்காரே அப்படின்னா இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞ அவளுக்கும் இதெல்லாம் உண்டா அப்படின்னா அவ இதெல்லாம் பாக்குறா. ஆனா இதுக்கு இந்த க்ஷேத்திரஜ்ஞ இது எல்லாத்தையும் இந்த மாறுதல் எல்லாம் பாக்குறது. ஆனா அந்த க்ஷேத்திரஜ்ஞத்துக்கு ஒண்ணும் மாறுதில்லை. சோ முதல் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா எப்படி இந்த கிரியேஷன் இந்த எல்லாமே எப்படி இந்த 24 விஷயங்கள்னால எல்லாமே உருவாக்கிக்கிறது பத்தி சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்துல இந்த உருவாக்கின உடம்பு இந்த உலகத்தோட எப்படி மிக்ஸ் ஆறுது அதை பத்தி சொல்லியிருக்கார். சோ நான் போன ஸ்லோகம் சொல்ல எப்படி அந்த அகங்காரம் எப்படி வருது இந்த ஃபைல்ல இருந்து நம்மளோட ஆசைகள் எல்லாம் இந்த பிரகிருதி திரும்பி வரைச்ச அவ்வியக்தத்துல இருந்து வியக்தமா ஆரச்ச அந்த ஃபைல் அப்படியே ஓபன் ஆகுது. என்னன்னா நம்மளோட இருக்கிற ஆசைகள் எல்லாம் தான். அதெல்லாம் தான் இங்க இச்சாவா வெளியில வருது. நமக்கு பிடிச்சது நமக்கு கிடைச்சுன்னா நம்ம ஆசையா இருக்கும். நம்ம ரொம்ப மகிழ்ந்து போயிடுறோம். கிடைக்கலன்னா துக்கம் வருது. ஏதாவது நமக்கு திருப்பி 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 துக்கம் கொடுத்துட்டு இருந்ததுன்னா அதோட நமக்கு துவேஷம் வந்துருது. சோ இந்த ஆசை, துவேஷம், சுகம், துக்கம் இதெல்லாம் நம்மளோட அந்தக்கரணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இதெல்லாம் மாறிட்டு இருக்கும். நமக்குள்ள இருக்கிற அந்தக்கரணம்ங்கிறது அதாவது இந்த சேத்தனாங்கிறது இது எல்லாமே விதவிதமான விஷயங்கள். ஒரு கை, காலு, மூக்கு, தலை எல்லாம் தனியா தனித்தனியா இருந்தாலும் அதெல்லாம் சேர்த்து வைக்கணும். அதை சேர்த்து வச்சுன்னு தான் அதை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு எப்பொழுதுமே. அதான் அங்க சங்காத்தம் அப்படிங்கிறது. அண்ட் இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்த்து வச்சுட்டு இது நான், இது உலகம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து வருதுதான் இந்த திருப்தி அப்படிங்கிற ஒரு ஃபேமா இருக்கிறது. இந்த அந்தக்கரணம் தான் அந்த சேத்தனா. இந்த அந்தக்கரணம் தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாக்குறது பாருது. சேர்த்து வச்சு இதுதான் நம்ம உடம்பு அப்படின்னு பார்த்துட்டு
இது இது ஒண்ணு, இந்த உலகம் தனி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அப்படின்னா இந்த அந்தக்கரணம் வந்து க்ஷேத்திரஜதானா, நம்மளோட ஆத்மாதான் இந்த அந்தக்கரணமானா? அப்படி இல்லை. இந்த அந்தக்கரணம்ங்கிறது நம்மளோட ஆத்மாவோட ஒரு பிரதிபலிப்பு. எப்படி ஒரு தண்ணியில வந்து சூரியனோட இமேஜ் வருதோ, ஆனா அது தண்ணி தான், அது சூரியன் இல்ல. அந்த மாதிரிதான் இந்த அந்தக்கரணங்கிறது நம்மளோட ஆத்மாவோட ஒரு பிரதிபலிப்பு. ஏன்னா இந்த ஆத்மா வந்து கர்மங்களோட தான் வந்து கர்மம் பண்றதுக்காக நமக்கு இங்க வந்திருக்கு. நம்ம தேகத்தை எடுத்துட்டு இருக்கு. அந்த தேகத்தோட அந்த அது வந்திருக்கிறத அதோட பிரதிபலிப்பா இந்த அகங்காரம் வந்து, இந்த அந்தக்கரணம் வந்து நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சுக்க பாக்குறது. இந்த உடம்புல இருக்கிற கை, காலு இதெல்லாம் நீ இதான் உன் உடம்பு, இது வேற உலகம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கு. இது வந்து உங்களோட அந்த இருக்கிற அந்த பிரதிபலிப்புல இருக்கிற அந்த கர்மங்கள்னால இச்சைகள்லாம் வந்து அந்த இச்சைகள் பூர்த்தி பண்ணும். இதுலேயும் சுகம் வருது, இதுலேயும் துக்கம் வருது அப்படின்னு பாக்குறது எல்லாத்தையும் வச்சுட்டு இதுதான் நீ அப்படிங்கிறதுனால இந்த அந்தக்கரணம்ங்கிறது க்ஷேத்திரத்தோட முழுசான. ஸோ இந்த 24 விஷயங்கள் முதல்ல ஸ்லோகத்துல சொல்லிட்டு, இந்த ஸ்லோகத்துல இந்த இந்த உடம்பும் இந்த உலகமும் எப்படி இன்டராக்ட் பண்றது அப்படிங்கறது சொல்லிட்டு, இதெல்லாம் க்ஷேத்திரம் அப்படின்னு க்ஷேத்திரத்தை இந்த 2 ஸ்லோகத்துல பகவான் சொல்லிருக்கார். அடுத்த ஸ்லோகத்துல இந்த க்ஷேத்திரத்தோட குணங்கள்லாம் என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். 7வது ஸ்லோகத்திலேருந்து அமானித்வமதம்பித்வமஹிம்சாம் க்ஷாந்தி ரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் ஷௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ. அமானித்வம் பிரைட் இல்லாம இருக்கிறது, கர்வம் இல்லாம பணிவோட இருக்கிறது. அதம்பித்வம் தம்பம் இல்லாம இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது. அஹிம்சா அஹிம்சையோட இருக்கிறது. க்ஷாந்தி மன்னிப்பு. ஆர்ஜவம் ஒளிவு மறைவின்மை. ஆச்சாரியோபாசனம் ஆச்சாரியாவின் உபாசனம். இன்னைக்கு எப்படி அந்த ஆர்த்தி பண்ணுமோ அது மாதிரி ஆச்சாரியாவின் உபாசனம் சேவை. சௌச்சம் தூய்மை. ஸ்தைரியம் உறுதிப்பாடு. ஆத்ம வினிகிரக சுய கட்டுப்பாடு. இதெல்லாம் க்ஷேத்திரத்தோட எப்படி இருக்கணுங்கிறதுக்கு, இந்த க்ஷேத்திரம் எப்படி இருந்தானா நமக்கு தேவையான இந்த ஞானம் கிடைக்குங்கிறதுக்கான விஷயங்களை பகவான் சொல்லிட்டு வர்றார். அதாவது பணிவு, எளிமை, அஹிம்சை, மன்னிப்பு, ஒளிவு மறைவின்மை, ஆச்சாரியாவின் சேவை, தூய்மை, உறுதிப்பாடு, சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் தேவை. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். அமானித்வமதம்பித்வம். அமானித்வ நீமில்றாக. நித்வம தம்பித்வம். தம்பி தமிழாக. भित्वम भी मिलागा. त्वम निறுத்தாம त्वमहिंसा. त्वमहिंसा இம்மண்ட் ஜாயின் பண்ணிட்டு அமானித்வமதம் भित्वमहिंसा க்ஷாந்தி மஹிம்சா. ஹிம்சா அது ஹிம்சா இல்ல. ஹிம்சா க்ஷாந்தி சாமில் ஆகாத்திற்கு சொல்றத அஹிம்சா மஹிம்சா க்ஷாந்தி முழுசா சொல்லணும். ஏன்னா சாமில் ராகத்திற்கு க்ஷாமில் ராகத்திற்கு சோ முழுசா சொல்றதுக்கு ட்ரை பண்ணும். அமானித்வமதம்பித்வமஹிம்சா க்ஷாந்தி அது முழுசா சொல்லிடணும். ரார்ஜவம் ரார் ரஃபார் கொடுத்து ரார்ஜவம். ஆச்சார்யோபா எல்லாமே நெடுலெழுத்துகள். ஆச்சார் ரஃபார் கொடுத்து யோபா. சனம் ஷௌச்சம். சனம் ஷௌச்சம். ஸ்தைரிய 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 இல்ல ஸ்தைரிய ஸ்தைக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து ஸ்தைரியமாத்ம
மாத்ம மாமிலாக ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ விநிக்ர நீமிலாக விநிக்ரஹ ஆச்சாரியோபாசனம் ஷௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ. Jaya ji. Jayashree ji சொல்றீங்களா? இல்லம்மா, நான் ஆபீஸ்ல இருக்கேன். ஓகே. ஆமா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன், நான் மியூட்ல இருக்கேன், சாரி. Okay. அமானித்வம் தம்பித்வம் அஹிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரகः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். அம்மன்ல இருந்து ஃபர்ஸ்ட் சரணம் செகண்ட் சரணம் சேர்த்து சொல்லலாம். அது இன்னும் அழகா இருக்கும். ஓகே சார், பாக்கி நல்லா இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்ஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். பகவான் வந்து இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கச்ச க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ அதை பத்தி சொன்னார். அப்புறம் இந்த க்ஷேத்திரத்தை அறிந்தவர் தான் க்ஷேத்ரஜ்ஞ. எல்லா க்ஷேத்திரமோடையும் அறிந்தவன் நான் தான் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இந்த க்ஷேத்திரத்துல 24 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த 24 விஷயங்கள்ல இருந்து வர இந்த க்ஷேத்திரம் எப்படி உலகத்தோட இன்டராக்ட் பண்றது அது சொன்னார். இந்த ஸ்லோகத்துல இருந்து இந்த டாபிக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குற. இதெல்லாம் பண்ணான்னா நம்மளால இதுதான் க்ஷேத்திரம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இதான் உபாதிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இதுக்குதான் நம்ம எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும். அதனால அதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். இந்த 24 உபாதிகளுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா நாமும் க்ஷேத்திரஜ்ஞமும் சேர்ந்தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். அதுக்காக இந்த பிராக்டிக்கல் எப்படி இருக்கணும்ங்கிறத பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து சொல்லி கொடுத்திருக்கார். அமானித்துவம், அமானித்துவம் அதாவது மானம் புகழ் அதெல்லாம் இல்லாம இருக்கிறது, ஒரு கர்வம் இல்லாம இருக்கிறது, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாம இருக்கிறது. இது என்னோட உடம்பு, இதெல்லாம் இப்படி பண்ண முடியுமே அப்படிங்கிற ஒரு கர்வம் இல்லாம இருக்கிறது அமானித்துவம். வேற எதுக்குமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம, எதுக்குமே ஒரு ஆசையும் துவேஷமும் இல்லாம இருந்தேன்னா இந்த கர்வம் தானாவே இறங்கிடும். ராமச்சரித்த மனசுல சொல்றார், சந்தனா எப்படி இருக்கணும்னா சபஹி மானப்பிரத ஆப்பு அமானி, எல்லாருக்குமே மானம் கொடுக்கிறோம், சம்மானம் கொடுக்கிறோம். ஆப்பு அமானி, எனக்கு ஒரு மானமும் கிடையாது, தன்மானம் கிடையாது. அதாவது இந்த மானம் வேணுங்கிற புகழ் வேணுங்கிற ஒரு விஷயமே இல்லாம எல்லாரையும் புகழ்ந்து பேசுறது தான் சந்தர்கள். சோ அமானித்துவம். 16வது ஸ்லோகத்துல தெய்வாசுர தெய்வீக குணங்கள் என்ன அப்படிங்கறது சொல்லச்ச முதல்ல வந்து அபயம் சொல்லுவார். அபயம் சத்துவ சம்ஷத்திர் அப்படின்பா. அண்ட் கடைசியில தான் இந்த மானத்தை பத்தி அமானித்துவம் பத்தி சொல்லுவார். நாதிமானிதாக பவந்தி சம்பதம் தெய்வி அபிஜாதஸ்ய பாரத. நிறைய பேருக்கு 16வது ஸ்லோகம் 16 அத்தியாயம் முதல் ஸ்லோகமே அபயம் சத்துவ சம்சுத்தி சொல்லுவார். அண்ட் 3வது ஸ்லோகத்துல எண் பண்றச்ச நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வி அபிஜாதஸ்ய பாரத அப்படின்னு சொல்றார். அது வந்து பக்தி யோகத்தை பத்தி சொல்றதுனால
பக்தியில எப்பொழுதுமே அபயம் முதல்ல வருது. ஏன்னா பகவான் தான் என்னோட இருக்காரே. பிரகலாதனுக்கு பயம் இல்லாம போறார். இந்த நரசிம்ம அவதார பார்த்து உலகமே, எல்லா உலகமும் பயந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பிரகலாதனுக்கு பயம் இல்லாம அவரோட லேப்ல போய் உட்கார்ற, மடியில போய் பயம் இல்லை. ஏன்னா பக்தி இருக்கு. ஆனா இங்க நம்ம ஞானத்தை பத்தி பேசுறோம். ஞானத்துல முதல்ல இருக்கிறது இந்த மானம், அவமானம், புகழ் அதெல்லாத்தையும் விடுறதுதான். ஏன்னா இந்த மானம், அவமானம், புகழ் இதெல்லாத்தையும் விட்டோம்னா நமக்கு இந்த இந்த க்ஷேத்திரத்தோட இருக்கிற இந்த அட்டாச்மெண்ட் நமக்கு போயிடும். இந்த க்ஷேத்திரத்தோட நமக்கு அட்டாச்மெண்ட் முதல்லயே போறதுனால பிரைடுங்கிறது, புகழ்ங்கிறது, இந்த கர்வங்கிறது முதல்ல போயிடுங்கிறதுனால முதல்லயே அமானித்துவம் அப்படிங்கிறது. அப்புறம் தம்ப, தம்பன தம்பமா இருக்கிறது. ஒரு பொய் தனக்காக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது. அபிமானம் இருக்கச்சு நமக்கு ஒரு கர்வத்தோட இருக்கணும். தம்பம்ல ஒரு அதே அபிமானம், ஆனா வித்தவுட் ஒரு ஃபால்ஸ் அபிமானம், பொய்யான அபிமானம். இந்த மூவில எல்லாம் காமிப்பா, ஒரு பையன் இந்த ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்கா ஒரு நல்ல அழகான காரை கொண்டு அந்த கார்ல உட்காந்து அவனோட இருக்காது, வேற யாரோடதோ திருடின்னு கொண்டு காமிப்போம். ஏன்னா அந்த ஒரு தம்பத்தை காமிக்கிறதுக்கு. தம்பம் இருந்தா நமக்கே தெரியுது வெறும் வேண்டாம பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. சோ அமானித்துவம்க்கு அப்புறம் அதம்பித்வம். இந்த பொய்யான புகழுக்கு பின்னாடி தெரியக்கூடாது. அடுத்தது அஹிம்சா. அஹிம்சானா ஒரு வயலன்ஸ் இல்லாம இருக்கிறது. யாருக்கும் ஒரு துன்பம் கொடுக்காம இருக்கிறது. இந்த துன்பம் கொடுக்கறது 3 விதமா நம்ம கொடுக்கிறோம். தனக்குத்தானே துன்பம் கொடுக்கிறது. தானே இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்கிறது. இன்னொருத்தர வச்சு துன்பம் கொடுக்கிறது. இன்னொருத்தர் துன்பம் கொடுக்கிறவாளுக்கு நம்ம புரோத்சாகனம் கொடுக்கிறது. இந்த மாதிரிதான் 3 விஷயமா நம்ம ஹிம்சா பண்றோம். பதஞ்சலி சொல்ற 5 விதமாக தான் இந்த இம்சை காரணம் வருது. ஒண்ணு அறியாமை, இன்னொன்னு கர்வம், இன்னொன்னு ஆசை, இன்னொன்னு துவேஷம், 5வது மரணத்தின் பயம். இந்த 5 விஷயத்தினாலதான் நம்ம இம்சை பண்றோம். சோ 3 விதமா பண்றோம். தானே இந்த இம்சை பண்றோம், இன்னொருத்தர பண்ண வைக்கிறோம், அண்ட் பண்றவாள ஊக்குவிக்கிறோம். இந்த மாதிரி 3. அந்த 3 எதுக்காக பண்றோம்? இந்த 5 விஷயத்துக்காக பண்றோம். 15 விஷயம், 15 விஷயத்துக்காக நம்ம இம்சை பண்றோம். அதே இந்த 15 விஷயத்தை இன்னும் 3 பிரிக்கலாம். கொஞ்சமா துன்புறுத்துறது, நிறைய துன்புறுத்து, எக்கச்சக்கமா துன்புறுத்துறது. 45 விஷயம் ஆயிடுது ஹிம்சை பண்றதுக்கு. அதுலயும் 3 விதமா இம்சை கொடுக்கலாம். ஒண்ணு நம்மளோட உடம்பால, இன்னொன்னு நம்மளோட வாக்கால, இன்னொன்னு நம்ம மனசால. சோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 135 விதமா இம்சை பண்றோம். அஹிம்சை பண்ணதுக்கு 4 விதம் இருக்கு. எந்த மாதிரியான இடத்துல பண்றோமோ, எந்த மாதிரியான சூழ்நிலையில பண்றோமோ, எந்த நேரத்துல பண்றோமோ, எந்த மனிதன் மேல பண்றோமோ, எந்த மாதிரி இடம் தான் நம்ம இப்ப க்ஷேத்திரத்துக்குலாம் போனா அங்க போய் நம்ம இம்சை பண்ண மாட்டோம். எந்த மாதிரியான சூழ்நிலை, நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது இருந்ததுன்னா, தீபாவளி இன்னைக்கு, நல்ல ஒரு கணேச சதுர்த்தி இன்னைக்கு, அன்னைக்கெல்லாம் நம்ம இம்சை பண்ணாம இருப்போம். அப்புறம் சில பேருக்கு அவளோட பிறந்த நாளுக்கு பண்ண மாட்டோம், யாராவது இறந்த நாள் இருக்கு, அன்னைக்கெல்லாம் இம்சை பண்ணாம இருப்போம்.
அதே மாதிரி நமக்கு பிடிச்சவா நம்மளோட உற்றார் உறவினர்கள் மேல பண்ணாம இருப்போம். இந்த மாதிரி 4 விதமா நம்ம பண்ணாம இருக்கோம். இந்த 135 விதமான இம்சங்கள் 4 விதமா நம்ம பண்ணாம இருக்கும். ஆனா இங்க இருக்கிற அஹிம்சை வந்து எல்லாத்துக்குமே அஹிம்சையா இருக்குது. எந்த மாதிரியான சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த மாதிரியான இடமா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு மனிதர் மேலேயா இருக்கட்டும், உடம்பாலேயோ வாயாலேயோ மனசாலேயோ தன்னாலையும் சரி, இன்னொருத்தராலையும் சரி, இன்னொருத்தரை ஊக்குவிச்சாலும் சரி, நம்மளோட அறியாமையாலையும் சரி, நம்மளோட கர்வத்தாலையும் சரி, நமக்கு இருக்கிற ஆசைகள்னாலையும் சரி, நமக்கு இருக்கிற தேசத்தாலையும் சரி, நம்மளோட மரண பயத்துல இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 135 விதமாக இருந்தாலும் சரி, இந்த 4 விதமான இடத்துல மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே நிரந்தரமா பண்றதுதான் அஹிம்சை. அஹிம்சை அதான். அதுக்கப்புறம் சாந்தி. சாந்தினா இங்க வந்து மன்னிக்கிறது. இப்ப க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞ அறிந்தவர், இந்த தத்துவத்தை அறிந்தவர் வந்து எல்லாத்துலயுமே பகவான் தான் இருக்கா அப்படிங்கிறதுனால எல்லாமே ஒண்ணுதான், என்னதுதான் அப்படின்னு நினைச்சா நம்ம மன்னிச்சிடுறோம். நம்ம பல்லு வந்து நம்ம நாக்கு கடிச்சுனா பல்ல நம்ம திட்டுறது இல்லை. ஏன்னா அது ரெண்டுமே நம்மளுது. மன்னிச்சிடுறோம். அதே மாதிரிதான் எல்லாமே நம்ம தான் அப்படின்னு இருந்ததுன்னா எல்லாருமே மன்னிச்சிருவோம். சதான் சாந்தி. ஆர்ஜவம். ஆர்ஜவம் வந்து அர்ஜுன இல்லைங்க, அர்ஜுனனோட பேரும் ஆர்ஜவத்திலேருந்து தான் வந்திருக்கு. அதோட ருஜு அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது. உள்ளுக்குள்ள இருச்சுன்னு இன்னொத்துக்குள்ள வெளியில இருக்கிறது மாதிரி இல்லாம நம்மளோட தாட்ஸ் என்னவோ அதே மாதிரிதான் நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்கிறது. இதான் ஆர்ஜவம். அடுத்ததா வருது ஆச்சாரிய உபாசனம். ரொம்ப ஆச்சாரிய உபாசனம் ரொம்ப முக்கியமானது இதுதான். ஏன்னா இந்த குரு மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிறது இந்த உலகத்துல ரொம்ப அற்பமானது. இன்னைக்கு வந்து ஆர்த்தியில குருவை பத்தி நம்ம ஆர்த்தி பண்ணோம். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் குரு கிடைக்கிறது ரொம்ப 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 அரிதானது. நான் வந்து ஒரு தடவை பெரியவாட்ட இருக்கச்சு நான் அந்த கேட்டேன் ஒரு வாட்டி. எல்லாமே நம்மளோட கர்மம், எல்லாமே விதிப்படி நடக்கிறது அப்படின்னா அது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டேன்னு அவர் சொன்னார், குருவாலதான் அதை மாற்ற முடியும் அப்படின்னு. அப்படியே காலில் விழுந்துட்டேன். இந்த குரு வந்து அந்த மாதிரியான ஒரு குரு கிடைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப அற்பமான விஷயம் என்னன்னா ஒரு நல்ல குரு கிடைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு குரு கிடைச்சா அவரோட உபாசனை பண்றது தான் அதை விட மேலான ஒண்ணுமே கிடையாது. கபீரர் என்ன பாடியிருக்காரு, குரு கோவிந்த தோ खड़े काके लागू पाय बलिहारी गुरु आपने गोविंद दियो बताए कबीरा गोविंद दियो बताए. குரு கோவிந்த ரெண்டும் எனக்கு எய்தாவது நிக்கிறார். குரு நிக்கிறார், கோவிந்தர் நிக்கிறார். யாரோட காலில் விழுறது அப்படின்னா பலிஹாரி குரு ஆப்னே, உனக்கு தான் நான் காலில் விழுவேன். ஏன்னா நீ தான் எனக்கு கோவிந்தனை காமிச்ச. பகவான் வந்து 6வது அத்தியாயத்துல கூட 4வது அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்கார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சான்னா தத்வித்தி புரிஞ்சுக்கோ, பிரணி அப்படின்னா சரணம் அடைஞ்சிரு, பாதேன கால்ல, பரிப்பிரஷ்னேன கேள்விகளை கேட்டு, சேவையா சேவை பண்ணிண்டு. ஏன்னா பகவான் சொல்ற குரு அப்படி கேள்வி கேட்டு 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 எப்படி ஒரு ஒரு வண்டு வந்து அந்த பூக்குள்ளேந்து இருக்கிற அமிர்தத்தை வெளியில எடுக்கிறதோ அந்த மாதிரி குருக்குல அப்படி சேவை பண்ணி காலில் விழுந்து கேள்விகளை கேட்டு அதுல இருந்து வெளியில எடுக்கணும் அப்படிங்கிறார். அவ்வளவு பெரிய விஷயம் இந்த ஆச்சாரிய உபாசனம். அப்புறம் என்ன சொல்லிக்கிறேன்னா சௌச்சம்.
சௌச்சம்னா உடம்பு மட்டும் தூய்மையா இருக்கிறது இல்ல, மனசும் தூய்மையா இருக்கிறது. ஏன்னா இந்த உடம்பு வந்து அழுக்கான விஷயத்துல அதுக்கு மலங்கள் இருக்கு. அத எவ்வளவுதான் நீங்க துவைச்சாலும் அதுல இருந்து இருக்கிற மலம் எல்லாம் போக போறது இல்ல. மனசுக்குள்ள இருக்கிற மலங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. அதே இன்னொரு கபீராவோட இன்னொரு ஒரு அழகான ஒரு துவா இருக்கு. नाहे दोए क्या भया जो मन का मैल न जाए, मीन सदा जल में रहे, धोए बास न जाए कबीरा அப்படிங்கிறார். நாயே தோயே கியா பயா, எவ்வளவுதான் குளிச்சு 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 பண்ணாலும் மனசுல இருக்கிற மேல மன்கா மேல நஜாய், மனசுல இருக்கிற மேல போகாது. மீன் சதா ஜல்மே ரஹே, மீன் வந்து எப்பொழுதுமே தண்ணியில இருக்கும். ஆனா அது தோச்சானா அதுல இருக்கிற அந்த துர்நாற்றம் போகாது. தோயே பாச நஜாய். ஸோ சௌச்சம்ங்கிறது வெளியில இருக்கிற தூய்மை மட்டும் இல்ல, உள்ளுக்கு இருக்கிற மனசையும் தூய்மையா வச்சுக்கிறது. ஸ்தைரியம்ங்கிற தன்னோட கன்விக்ஷன்ல ஸ்திரமாக இருக்கிறது. மெடிடேட் பண்றோம் நம்ம ஆரம்பிக்கணும், 10 நாள் பண்றோம், 11 நாள் விட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது, ஸ்தைரியமா பண்ணும். கடைசியா ஆத்ம வினிகிரக அப்படிங்கிறார். ஆத்மான நம்மளோட மனசு, ஆத்ம வினிகிரகனா மனசு மேல இருக்கிற ஒரு கண்ட்ரோல். அப்படின்னா என்னன்னா, இதுவும் என்னோட பிரத்யட்சமா நடந்தது. என்கிட்ட கேட்டா என்னடா யோசிச்சுன்னு இருக்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு யோசனைகளே கிடையாது அப்படின்னு. நிஜமாவே அப்படிதான். இந்த விபஷ்னா பண்ணானா யார் பண்றாளோ அவளுக்கு புரியும் இந்த விஷயத்த. மனசுல வந்து மனசுங்கிறதுனா தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். தாட்ஸ் வரதை நிறுத்த முடியாது. எதை நிறுத்த முடியும்? தாட்ஸ கிளிங் பண்ணாம இருக்கிறது. ஒரு தாட் வருதுன்னா அதுக்கு பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம தாட்ஸ் வருதா, ஒரு கதவு மாதிரி திறந்திருக்கா, திறந்துட்டு உள்ள வரியா, போ, வந்து இன்னொரு வாச கதவும் திறந்திருக்கு, அது வழியா நீ போயிட்டே இரு, நீ என்ன படுத்தாதே அப்படிங்கிறதுக்கு தான் ஆத்ம வினிகிரஹ. இந்த மாதிரி தாட்ஸ்க்கு தான் ஸ்புருணாஸ் அப்படின்பா. ஸ்புரணா அது மாதிரி தாட்ஸ் வந்துட்டே இருக்கும், வந்துட்டு போயிட்டு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அது நம்மளோட உடம்பு, அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாதான் நம்மளோட மஷின் ஓடிட்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு வண்டியை ஆரம்பிக்கணும்னா அது ஸ்டாப்ல இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓடிட்டு இருக்கிற வண்டியை அப்படி ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த உடம்பு எப்பொழுதுமே தூக்குற நிலையை தவிர அது எப்பொழுதுமே அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நிறைய இப்ப நம்மளோட இவல்யூஷன் பார்த்தோம்னா எப்படி இருந்ததாலும் ஒரு மிருகத்திலிருந்து மனித வரைக்கும் வந்திருக்கிறத எப்பொழுதுமே நமக்கு நம்ம மேலே ஒரு தாக்குதல் வரும் அப்படின்னு நம்மளால எப்பொழுதுமே ஒரு ரெடினஸோட இருக்கணும். ரெடினஸோட இருக்கிறதுக்கு இந்த மஷின் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மனசு புத்தி ஓடிட்டே இருக்கணும். அப்படி என்ன, அது அப்படி ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன, மனசுல இருக்கிற தாட்ஸ் அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கணும். அது இல்லாம இருந்தோம்னா நமக்கு இப்படி உடனே ரியாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்புரணாஸ்ங்கிறது வந்துட்டு இருக்கும். ஆனா பிரச்சனை என்ன வருது? சங்கல்பங்கள்னால வருது. சங்கல்பம்னா இந்த ஒரு மனசுக்குள்ள வர இந்த தாட்டுக்கு பின்னாடி நம்ம போயிட்டு அதை புடிச்சுட்டு அலைய ஆரம்பிக்கிறோம். அதுலதான் பிரச்சனை. சோ அந்த இந்த ஸ்புரணாங்கிறது கண்ணாடியில இருக்கிற ஒரு இமேஜ் மாதிரி, அதுல ஒண்ணுமே இல்லை, வந்துட்டு போயிட்டு இருக்கும். அது அந்த மிரர் வந்து அந்த கண்ணாடி வந்து அந்த இமேஜை புடிச்சு வச்சிருந்துக்குல. ஆனா சங்கல்பங்கிறது கேமரா மாதிரி, அதுல வர இமேஜ் அது புடிச்சு வச்சுருக்கும். அதுல என்ன அந்த போட்டோ வெளியில வரும். சோ அந்த கண்ணாடி மாதிரி இருக்கணும், புடிச்சு வச்சு கூடாது இந்த தாட்ஸ. இதுதான் ஆத்ம வினிகிரஹ. சோ அப்படி இந்த ஸ்லோகத்துல 9 குவாலிட்டிஸ் பகவான் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி 11 இது மாதிரி இன்னும் 11 குவாலிட்டிஸ் அடுத்த ஸ்லோகங்கள்ல வரும். இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Jai Shri Krishna. Krishna. Thank you, sir. Yes, sir. Thank you, sir. Jai Shri